எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அண்ணாமலையாரே போற்றி, அருள் தரும் உமையாலே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 3ஆம் நாள், வளர்ப்பிறை 3ஆம் பிறை நாளை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9:15 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய யோகம் அதிகண்ட நாம யோகம். இன்றைய கரணம் கிம் சுக்கன கரணம், பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் 4 மணி வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் சித்திரை, சுவாதி. துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், புதன், சந்திரன், மிதுனத்தில் குரு, சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை, வைகாசி மாசத்துல நிறைய சுப விசேஷங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள். புதிய பொருள் வாங்குறதுக்கு உகந்த நாள். புரியுதுங்களா? புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம், ஒரு இடத்துக்கு இப்போதான் பார்க்கவே போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு போகலாம். பாட்டியத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. வளர்பிறைன்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா போதும். இதனால ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இப்போ ராசி பலனுக்கு போகலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்து மட்டும் இதனால் சிறப்பான நாள். ராசிக்குள் செவ்வாயின் பயணம், விரைஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் இணைந்திருப்பது ஒரு சிறப்பை தரும். இந்த சிறப்புனா எது சொல்றதுனா அப்படின்னா, உங்க முயற்சி எல்லாமே ஜெயிக்கும், உங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படும், புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இதனால கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களே, சூரியன், புதன், சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அமாவாசை யோகம். அந்த அமாவாசை யோகங்கிறது அருமையான நற்பலன்களை தர காத்திருக்கிறது. எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் தரும், மாற்றத்தையும் தருகின்ற அமைப்பு இந்த நாளில் உள்ளது. வாழ்த்துக்கள். மிதனராசி என்பவர்கள், மிதனத்தை பொறுத்தவரையில் குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்னு பொறுமை வேணும். மிதனத்தை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் பொறுமையா இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஜாதகமாகத்தான் இந்த நாள்ல இருக்குது. மிதனத்தை பொறுத்தவரையிலும் எல்லா வகையிலும் பொறுமையாக இருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் தான் இந்த நாள்ல இருக்கிறது. பயன்படுத்திக்கங்க. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால மன தெளிவு கிடைக்கும், வெற்றி பெறும், எல்லா வகையிலும் ஏற்றங்கள் கிடைக்கும். இது இல்லைன்ற வார்த்தை வராது. ஜெயிக்க முடியுங்கிற தன்மையில தான் போயிட்டு இருப்பீங்க. தற்சமயம் கடகத்திற்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலுமே ஓய்வை விரும்புகின்ற அமைப்பு. மனசஞ்சலங்கள் உண்டு. சரி, நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓய்வுக்குள்ள போற அளவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கவனமா இருங்க. ஓய்வுக்குள்ளே இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்தை தலையிடாம இருப்பது இன்னும் சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னி பொறுத்த மட்டும் ராசி அதிபதி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா அவர் நமக்கு எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறதா ஒரு விஷயமான ஒரு பலன்களா எடுத்துக்கணும். அது லாபத்தில் தான் இருக்கார், தொழில தான் இருக்காரு அப்படின்னும் போது புதிய முயற்சி, புதிய தொழில், புதிய வாடிக்கையாளர்கள் சந்திக்கின்ற அமைப்பு, புதிய புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த கன்னியை பொறுத்தவரை இருந்துகிட்டே இருக்கு. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களை, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தன்னை முன்னிறுத்திக் கொள்வதில் ஆர்வப்படுவார்கள். தன்னை முன்னிறுத்திக் கொள்வதில் ஆர்வப்படுது. சுவாதி 1ஆம் பாதத்தை தவிர மீது எல்லாரும் நல்லாவே இருப்பாங்க அந்த ராசியில. புரியுதுங்களா? எல்லாமும் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நன்மைகளும் உண்டு. கிரகங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்ற விஷயங்கள், குரு சுக்கிரனின் பார்வை என்பது மட்டும்தான் ஓரளவு கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியாத நிலைமையில ஓடிக்கிட்டு இருக்கு. மீதி எல்லாமே விருச்சிகத்தை பொறுத்தவரை இதனால ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்கள், தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக தான் இருக்கிறது. எப்பவுமே ஒரு விஷயம் தனுசுவை பொறுத்தவரையிலும் முன்னாடி நடக்கிறது இப்ப பேசவே கூடாது. இன்னைக்கு என்ன பண்ண போறோமோ அது பேசினா போதும், அது நடக்க ஆரம்பிக்கும். மற்றவர்கள் மேல் பழி போட்டு இது பண்ற பண்ண வேணாம். எல்லாமும் உங்களை முன்னின்று எல்லா விஷயமும் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இறைவன் உருவாக்கி தருவார். வாழ்த்துக்கள், வெற்றி பெறுங்கள். மகர ராசி என்பவர்கள், மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள். ஆர்வம் மிகுதியால் எதுன்னு போய் மாட்டிப்பீங்க, கவனமா இருங்க. மே 17ஆம் தேதியிலிருந்து ஒரு 3 நாளைக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா எல்லா வகையிலும் நீங்க பாராட்டப்படுவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை. கும்பராசி என்பவர்கள், கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. அதாவது பக்தி மேலோங்குன்ற அமைப்பு தான். இந்த நாள் ரெஸ்ட் எடுக்கின்ற அமைப்பு போனா ஏதோ கோயிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும், இங்க போகணும், அங்க போகணும், சுற்றுலா சென்று மகிழ்கின்ற அமைப்புலாம் இந்த நாள்ல இருக்கு. பொதுவா படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இந்த நாள்ல இருக்கு. அதே மாதிரி புதிய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். குருவின் பார்வை பிளஸ் சூரியன் புதன் சந்திரன் சேர்க்கைங்கிறது வந்து ஒரு அளப்பரிய மகிழ்ச்சியை தருகின்ற அமைப்பில் தான் இருக்குது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்கள், மீனத்தை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி கடல் கிடைக்கும். மகிழ்ச்சி ஒரு நாள்ல கிடைக்காது, மகிழ்ச்சி கடலே கிடைச்சிடும். நீங்க அந்த மகிழ்ச்சி கடல்ல இறங்கி நீந்தி விளையாடி மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் அமைப்பெல்லாம் இருக்கிறது. முயற்சி ஸ்தானம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. முயற்சி ஸ்தானம் வெற்றி பெற்று அந்த வெற்றியே உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு வாய்ப்பை தேடி தரும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் இன்னைய நாள்ல மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு. பொதுவா சொல்றக்கூடிய விஷயமும் அதுதான். மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டோம், வீட்டிலேயே அந்த மகிழ்ச்சி கிடைக்காது. அதுக்கான முயற்சிகள் செய்யும் போது தான் வெற்றி கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.